வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு 1/2 லிட்டர் பாலில் சீஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கலப்படம் இல்லாத ஹோம்மேட் சீஸு செய்யலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பசும்பால் வாங்கியிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடாகிற வரைக்கும் காய்ச்சணும். ரொம்ப காய்ச்சக்கூடாது. பால் இப்படி தொட்டால் நல்லா சூடாகிற வரைக்கும் காஞ்சா போதும். நல்லா சூடாகிடுச்சு. லேசாக ஓரமாக நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இதை விட அதிகமாக பால் காய்ச்ச தேவையில்லை. இந்த சமயம் 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் வினிகர் ஊற்றி அடுப்பு நிறுத்திடணும். கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சிடணும். வினிகர் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து வினிகர் ஊற்றி கீழே எடுத்து வச்சிச்சு. அடுப்புலேருந்து அடுப்பில் வச்சிடக்கூடாது. அப்புறம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடணும். இந்த பால் நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி எடுத்தோம்னா அது பன்னீர். பால் நல்லா காயறதுக்கு முந்தே கொஞ்சம் சூடு, கை பொறுக்கிற சூடு ஏறினோடனே அதில் வினிகர் ஊற்றி எடுத்தோம்னா அது சீஸ் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டான பதம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துடணும். இதில் கொஞ்சம் வடிகட்டின தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 4-5 தடவை போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்ச விழுதை இந்த பாத்திரத்தில் சேர்த்து அரைச்ச அந்த சீஸ் மிக்சர் போட்டு அரைச்சதில் ஒரு 1/2 கிளாஸ் நம்ம வடிகட்டின தண்ணியில் ஊற்றி இது மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அகர் அகர் பவுட்ரு இதில் போட்டுக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு இதில் போட்டுக்கணும். அடுப்பில் வச்சு கிண்டி விடணும். மீடியம் தீயில் வச்சு கிண்டி விடணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். இது மாதிரி கொதிக்கும்போது கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஆனால் 4 பக்கம் நல்லா கொதிக்கும்போது சிம்மில் வச்சு கொதிக்கலாம். இப்போ அடுப்பு நிறுத்திட்டு இதை ஒரு பட்டர் தடவின தட்டில் எடுத்து ஊற்றிடணும். இது மாதிரி ஒரு பட்டர் தடவின ஒரு தட்டில் இல்லை ட்ரேயில் ஏதாவது இது மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றி வெளியில் அப்படியே வச்சிடணும். 1/2 மணி நேரம் கழித்து கட் பண்ணிக்கணும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக சீஸ் ஸ்லைஸ் வந்திருக்குன்னு. 1/2 லிட்டர் பாலுக்கு 6 சீஸ் ஸ்லைஸ் வந்திருக்கு. நம்ம வீட்டிலே பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். ஒரு கலப்படம் இல்லாத ஹோம்மேட் சீஸு செய்து கொடுக்கலாம். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.